ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தாமரை. தாமரைனாலே ரொம்ப பிடிச்ச மலர். மலர்களிலேயே ரொம்ப சிறப்பு தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. தாமரை மலர் மாலை அம்பாளுக்கு சூடும்போதும் அதுக்கு நமக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இடம் இருக்கு இல்லையா தாமரைக்கே. ஸோ இந்த தாமரை சைக்கோ சிம்பாலஜில என்னென்னலாம் பண்ணுன்னு பார்க்கலாம். சைக்கோ சிம்பாலஜில நம்ம தாமரையை பார்க்கும் பொழுது நல்ல பணவிருத்தி, மனம் ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை. இப்போ கூட்டு குடும்பத்துல இருக்கீங்க, குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னா, இந்த தாமரை மலர் போட்ட ஒரு பிக்சரையோ, இல்ல தாமரை சிலைகள் அந்த மாதிரி, இல்ல இந்த மாதிரி கிறிஸ்டல் தாமரை வச்சாலே ஓகே தான். இதுல அதனால தான் இந்த எல்லா மலர்களும் நம்ம கடவுளுக்கு அணிவிச்சிருந்தாலும், நெறைய டைம்ல நம்ம இந்து மதத்துல என்ன பண்றாங்கன்னா, கடவுளை தாமரை மீது அமர்ந்திருக்கிற மாதிரி, ஒரு ஆசனமா வச்சிருக்க மாதிரி நெறைய இந்து கடவுள்கள் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது மகாலட்சுமி, சரஸ்வதி, ஆ அப்புறம் பெருமாளின் நாபில இருந்து ஒரு தாமரை மலர்ந்து, அதுல பிரம்மா உட்கார்ந்திருக்கிற மாதிரி, அப்படியே சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சக்கரங்கள் சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள் நம்ம பிரதானமா பார்க்கக்கூடியன்னு சொல்லியிருக்கோம். 7 சக்கரங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, பழைய வீடியோஸ் எதாவது ரெஃபரன்ஸ் பண்ணுனா உங்களுக்கு தெரிஞ்சிரும். 7 சக்ராஸ் அப்படின்னு. இந்த 7 சக்கரங்களும் நேர்கோட்டுல இருக்கணும், சுழலணும். ஆனா, இந்த 7 சக்கரங்களின் வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை இதழ்களை கொண்டது இருக்கும். ஒண்ணு 4 இதழ்கள் கொண்டிருக்கும். ஒண்ணு 8, 6 அந்த மாதிரி 16 இந்த மாதிரியான இதழ்களை கொண்டிருக்கும் தாமரையா தான் இந்த சக்கரங்களையே குடுப்பாங்க. சரியா? அப்போ இந்த தாமரைக்கு எத்தன மதிப்பு? இல்ல ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லக்கூடிய பணவரவு, செல்வ செழிப்பு, சம்பத்து, குபேர சம்பத்து எல்லாமே குடுக்கக்கூடியது தாமரை. ஒரு காதல் மலர்றதுக்கும் தாமரை, குடும்ப வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கும் தாமரை. ஸோ தாமரைக்கு அளவே இல்லாத ஒரு சிறப்பம்சம் இருக்கு. இது சைக்கோ சிம்பாலஜியில நம்ம நெறைய இந்த இந்த மாதிரி ஸ்டாச்சு சொல்லக்கூடிய கிறிஸ்டல் தாமரை, இத ஏதாவது ஒரு தாமரைய பார்த்துட்டு, அப்படியே ஒரு 10 நிமிஷம் அது அழகா இருக்கே, அப்படி வர்ணிச்சு பார்த்துட்டு கம்முன்னு படுத்துட்டு தூங்கிடணும். பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கணும். இல்ல கண்ணு மூடி ஓய்வு எடுக்கணும். அப்போ அதனுடைய அம்சம் நம்ம ஆழ்மனதில போய் பதிஞ்சு, அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். நோக்கிக் கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதற்கான விஷயங்கள் நம்மளுக்கு டோர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ், ஐடியாஸ் எல்லாமே கூட உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகும். இப்போ அ சரஸ்வதி பார்த்தீங்கன்னா, வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள். அப்போ எதுக்காக அந்த வெள்ளை தாமரை குடுத்துருக்காங்க? வெள்ளை தாமரையை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது, படிப்பில் இருக்கும் தடைகள் நீங்கும். அதனால தான் கலை சம்பந்தப்பட்ட நம்ம கலைவாணியை, சரஸ்வதியை நம்ம வெள்ளை தாமரையில அமர்த்தி வச்சிருக்கோம். நம் முன்னோர்கள் அப்படியான ஒரு உருவகத்தை குடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த வெள்ளை தாமரையை நோக்கிக் கொண்டே இருக்கும்போது, சில டைம்ல சில பேரால படிக்க முடியாது. தடை வந்துட்டே இருக்கும். படிப்பு டிஸ்கன்டின்யூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்க முடியாம போயிருக்கும். ஏதாவது ஒரு தடங்கல் இருக்கும். படிக்கிறது புரியாம இருக்கும். படிப்புல முதன்மை வராம இருக்கலாம். அந்த மாரி வெள்ளை தாமரை படிப்பிற்கு, கலையிற்கு அம்சம். நீங்க ஏதாவது ஒரு கலை கத்துக்கிறீங்க. அதுல நீங்க நல்ல முதன்மையா பெற்று வரணும்னா, இந்த வெள்ளை தாமரையை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கணும். டெய்லி நைட்ல. அதுக்கப்புறம் தூங்கிடணும். இப்போ இது வெள்ளை தாமரை. அதே மாரி செல்வ செழிப்பு, நல்ல ஒரு அ பணம் ஈர்ப்பு, பிசினஸ் டெவலப்மென்ட், குரோத், ப்ராஸ்பெரிட்டி உங்களுக்கு வேணும் அப்டின்னா, மகாலட்சுமி வீற்றிருக்கும் இந்த அழகான பிங்க் தாமரை. இந்த தாமரைய பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம நைட்டு தூங்கணும். அப்போ செல்வம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எந்தெந்த வகையில எப்படி உங்களுக்கு ஐடியாஸ் வரும்னா, ஓ! மேபி இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது நல்லா இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ், அதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு ஆழ்மனதுல இந்த சைக்கோ சிம்பாலஜி, தாந்திரிக சின்னங்கள் போய் பதிஞ்சு, அதற்கான விஷயங்களை நம்மளே செய்யற மாரி செஞ்சுரும். ஸோ அதுதான் சைக்கோ சிம்பாலஜி. நம்மளுக்கு அதற்கு தேவையான விஷயங்களும் நம்மள வந்து சேர்ந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படி நெனச்சாலே போதும். அதற்கான விஷயங்கள் தன்னால நம்மளுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ வெள்ளை தாமரை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. மாணவர்கள் இத கேஸ் பண்ணிட்டு தூங்கலாம். அதே மாதிரி பிசினஸ், பணம் சம்பந்தப்பட்டது இந்த பிங்க் தாமரையின பார்த்துட்டு
தூங்கலாம். ஸோ இல்லாட்டி தாமரை வந்து நெறைய கலர் இருந்தா எல்லாரையும் ஒண்ணொண்ணு ஒரு ஒரு வெரைட்டிய பார்த்துட்டு தூங்கலாம். தாமரைக்கே ஒரு சிறப்பு அம்சம் அதுதான் இல்லையா? ஸோ இந்த சைக்கோ சிம்பாலஜி வழியா தாமரை பார்த்துட்டு, நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே நடத்திக்கலாம்.